ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து வாஸ் பங்களாதேஷ் T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜாப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஒன்லி ஆண்ட்ராய்ட் மொபைல் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். இதில் மந்த்லி 8000லேருந்து 15,000 வரையும் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நிறையவே கோர்சஸ் இருக்குது. அது என்ன கோர்சஸ், எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நிறையவே கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி உங்களுக்கு பேசிக் கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும். ஆனுவல் கண்டிப்பாகவே உங்களுக்கு 1 lakh கிட்ட போகும். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் டெமோவை காமிக்க போகிறேன். அதில் உங்களுக்கு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதில் மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையவே இதுக்கப்புறம் வீடியோஸில் சந்திப்போம். நம்ம டெய்லியுமே அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நம்ம வீடியோஸை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோவை காமிக்க போகிறேன். வாங்க கைஸ் வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ் வீடியோஸ்குள்ளே போகலாம். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பவுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் கிளம்புறாங்க பங்களாதேஷ் அணி இல்லை சாரி கைஸ் அயர்லாந்து அணி 181 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸ்டீர்லிங் 21 ரன் அடித்து சிறப்பாக விளையாடி அவரும் அவுட் ஆகிட்டார். டெக்டார் 32 ரனில் 19 பாலில் அடித்தார். அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். டெக்டார் 69 ரன் அடித்து கடைசி வரையும் நாட் அவுட்டாக இருந்தார். டக்கர் 18 ரனில் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். சேம்பர் 17 பால் 24 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். டக்ரவெல் 12 ரன் அடித்து கடைசி வரையும் நாட் அவுட்டாக இருந்தார். ரொம்பவே சிறப்பாக தான் விளையாடினாங்க. எல்லாருமே ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அதனால தான் 181 ரன் அடிக்க முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சகிப் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹுசைன் 1 விக்கெட், இஸ்லாம் 1 விக்கெட்ஸ் எடுத்து மொத்தமே 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 182 ரன் டார்கெட் கொடுத்தாங்க பங்களாதேஷ் அன்னைக்கு. பங்களாதேஷ் ரொம்பவே சுமாராக தான் விளையாடினாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சகிப் 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 142 ரன் அடிச்சு 9 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 39 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணி வின் பண்ணியிருக்காங்க. அசான் 2 ரனில் அவுட் ஆகிட்டார். இமோன் 1 ரனில் அவுட் ஆகிட்டார். லிட்டன் தாஸ் 1 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆரிடே 50 பாலில் 83 ரன் அடித்து கடைசி வரையும் நாட் அவுட்டாக இருந்தார். போராடினார், ஆனால் வின் பண்ண முடியல. ரொம்பவே சுமாராக பேட்டிங் தான். அடுத்து அவுட் ஆகிட்டாங்க. அலி 16 பால் 20 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். சகிப் 5 ரனில் அவுட் ஆகிட்டார். ஹுசைன் டெக் அவுட் ஆகிட்டார். அஹமத் டெக் அவுட் ஆகிட்டார். இஸ்லாம் 12 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். அடுத்தடுத்து விக்கெட் விட்டுக்காதனால எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. 39 ரனில் அயர்லாந்து அணி இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அம்பிரேஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதர் 2 விக்கெட், மெக்கார்டிக் 3 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணி போயிட்டாங்க. இதை பார்த்தினா மேட்ச்சு சம்மரி தான். மேட்ச்சு அம்பிரேஸ் தான் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். டெக்டார் டெக்டார் தான் 69 ரன் ஹையஸ்ட் அடித்தார். சகிப் அவர் தான் 2 விக்கெட்ஸ் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்தார். பங்களாதேஷில் ஆரிடே தான் 50 பால் 83 ரன் ஹையஸ்ட்டாக அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். ஆம்பிரேஸ் 4 விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தார். மெக்கார்டி 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ரொம்பவே ஈஸியாக இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அயர்லாந்து அணி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கெல்லாம் ஷோ ஆகும். புதுசாக என்ன பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்டேட்ஸில் இருங்க.
எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. விஷுவல்